வணக்கம் நண்பர்களே. வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ற ஒரு புகழாரம் கிடைச்ச ஹம்பியை பற்றின கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை சீரியஸாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரபக்ஷா டெம்பிள் பற்றி தான். ஹம்பின்ற அழகான ஊரை தான் கிஷ்கிந்தான்னு சொல்கிறாங்க ராமாயணத்தில். ஹம்பி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹொஸ்பேட்டையில் இருக்கிற பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நாங்கள் பெங்களூர்லேருந்து தாங்க ஹம்பி போனோம். ஹம்பி எக்ஸ்பிரஸே வந்துட்டு புக் பண்ணிவிட்டு ஹொஸ்பேட்டில் வரைக்கும் தான் இருந்தது. ஹொஸ்பேட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து 12 கிலோமீட்டர் ஹம்பி. அதுக்கு ஒரு ஆட்டோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஹம்பிக்கு நம்ம போகணுன்னா 2 வழியாக போகலாங்க. ஒன்று கதிராம்புரா வழியாக போகலாம், இல்லை கமால்புரான்ற ரூட் வழியாக போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரூமுக்கு தான் போனோம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். நாங்கள் ரூமுக்கு போகிற வழியிலே நாங்கள் இந்த ஹேமகுண்டா ஹில்ஸோட காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். வெளில இருந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது நாங்கள் வந்து இதை பார்க்கறதுக்கு. ஸோ நாங்கள் டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையிலே வந்துட்டோம். பொதுவாக ஹம்பியோட கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் டிசம்பர் மந்தில் பிளான் பண்ணனால ஹம்பி ரொம்ப சில்லுன்னு இருந்ததுங்க. ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஏன்னா அங்கே மழையும் பெஞ்சிட்டு இருந்தது ஹம்பியில். நீங்கள் விஷுவல்ஸில் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ஹேமகுண்டா ஹில்ஸுங்க. ஹேமகுண்டா ஹில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரலாறு கதையும் சொல்கிறாங்க. சிவபெருமான் வந்துட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது மன்மதன் வந்து அவரோட தியானத்தை கலைச்சாராம். அதில் கோவப்பட்ட சிவபெருமான் அவரோட 3வது கண்ணை வந்து திறக்கும் போது இங்கிருந்த மலைகள் எல்லாமே மெல்ட் ஆகி அது அங்கங்கே ராக்ஸாக வந்து விழுந்ததுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஹேமகுண்டா ஹில்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோயில்கள் இருக்கும். மொத்தமாக 30 கோயில்கள் இருக்கான் இந்த ஹேமகுண்டா ஹில்ஸ் சுற்றி. இந்த வீரபக்ஷான்ற பிரம்மாண்டத்தை நிறைய அரசர்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்களாம். அதில் ரொம்ப பெருமைக்குடையவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயரும் கிருஷ்ணதேவராயருமா. இந்த வீரபக்ஷா டெம்பிளுக்கு எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவர்லேருந்து தான் வருதான். இந்த துங்கபத்ரா நதியிலேருந்து வர தண்ணியை எடுத்து தான் ஃபஸ்ட்டு அபிஷேகமே சிவபெருமானுக்கு பண்ணுறாங்களாம். வித்யாரண்யான்னு ஒரு முனிவர் இருந்திருக்காரு போலங்க. அவர் சொன்ன வழிமுறைகளில் தான் இந்த கோயிலில் இன்னும் பூஜைகள் நடந்துட்டு இருக்கான். இந்த கோவிலில் 3 கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, அவரோட 2 காலணிகளை எடுத்து அதை கடவுளுக்கு முன்னாடி வச்சு பூஜையும் பண்ணுறாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்க இந்த சிவபெருமான் கோயில் அந்த ஹேமகுண்டா ஹில்ஸ்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே வழிபாடு எதுவும் பண்ணல. பக்கத்துலேயே அப்படியே நாங்கள் பார்க்கும்போது இங்கே ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்ததுன்னு கேப்சர் பண்ணியிருக்கோம். வீரபக்ஷ டெம்பிள் போகிற வழியில் தான் இந்த சசேவி காலு கணேஷா அப்படின்ற ஒரு பெரிய பிள்ளையாரோட சிலையும் இருக்குது. இதை தவறாமல் போய் பாருங்கள். சசேவி காலு அப்படின்னா மஸ்டர்ட் சீட்ஸ் அங்கே கனடாவில். இந்த விநாயகர் சிலை வந்துட்டு 2.4 மீட்டர்ஸ் டாலாங்க. இந்த சிலையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்களாம். அங்கே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸில் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹம்பியில் நாங்கள் ஹம்பி பற்றின கதைகள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்ச, எங்கள் வீடியோ பிடிச்ச, எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.